ஓம் சாய்ராம். சாயப்பாவின் குருவடி சரணம், துர்காமாவின் திருவடி சரணம். சாய் துர்கா சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். கோவில்களில் விபூதி, மஞ்சள், குங்குமம் வைப்பது ஏன் தெரியுமா? அந்த காலங்களில் மருத்துவமனை கிடையாது. நோய்கள் தீர சிறந்த இடமாக கோவில்கள் இருந்தன. அங்கு மருந்தாக விபூதி, மஞ்சள், குங்குமம் இருந்தது. அறிவியலின்படி பார்த்தாலும் அதுதான் உண்மை. நமது உடலில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து பாகங்களிலும் இருப்பது இரத்தம். எங்கு அடிபட்டாலும் வருவது இரத்தம்தான். இரத்தத்தின் பகுதி பொருட்கள் 3: சிவப்பணு, வெள்ளையணு, பிளாஸ்மா. சிவப்பணு சிவப்பு நிறத்தில் இருக்கும், அதுதான் குங்குமம். வெள்ளையணு வெள்ளை நிறத்தில் இருக்கும், அதுதான் விபூதி. பிளாஸ்மா மஞ்சள் நிறத்தில் இருக்கும், அதுதான் மஞ்சள். சிவப்பணு எப்படி மூச்சுக்காற்றில் பங்களிக்கிறதோ அதேபோல் நாம் குங்குமம் அணியும் போது நமது மூச்சுக்காற்றில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வெள்ளையணு நோய்களை எதிர்த்து போராடுவது போல நாம் விபூதி அணியும் போது நோய்கள் நம் உடலை அண்ட விடாமல் போராடி பாதுகாக்கிறது. பிளாஸ்மா எப்படி நீண்ட ஆயுளுக்கு உதவுகிறதோ அதேபோல் நாம் மஞ்சள் அணியும் போது நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக இருப்போம். நாம் எந்த ஒரு நோய்க்காகவும் மருத்துவமனையை தேடி செல்லாமல் கோவிலுக்கு சென்று கடவுளிடம் வேண்டி விபூதி, மஞ்சள், குங்குமம் வைத்து கோவிலை சுற்றி வந்தால் போதும், அதற்கு தீர்வு கிடைக்கும். எந்த நோய்க்கும் மருந்தாய் இருப்பது விபூதி, மஞ்சள், குங்குமம்தான். வீட்டிலும் விபூதி, மஞ்சள், குங்குமம் வைத்து பூஜை செய்து நெற்றியில் அணியும் போது எந்த ஒரு நோயும் நம்மிடம் அண்டாது. நாம் செய்யும் பூஜையை நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். கடவுள் நம்முடன் இருக்கிறார். யார் கைவிட்டாலும் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையுடன் செய்யும் போது நாம் இருக்கும் வீடும் கோவிலாக மாறும். ஜெய் துர்காமா. நன்றி.